அம்மாக்கு அப்புறம் சின்னம்மா தான் செய்யும். நீ ஒழுங்கா ஒதுங்கிடு. அவங்க பதவி ஏற்கிறத வேடிக்கை பாரு. யார பார்த்து வேடிக்கை பார்க்க சொல்ற? எதுக்கு பார்க்கணும்? நானும் ஜாட அடிக்கணுமா? அந்த அவசியம் எனக்கு இல்ல. இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிருந்தாலும் என்னைக்குமே எங்களோட நிரந்தர தலைவினா அது அவங்க மட்டும் தான். அம்மா இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. என் தங்க தலைவி இந்த உலகத்தை விட்டு போன அடுத்த 5வது நிமிஷம் கண்டவ காலில் விழுந்து இன்னும் எழுந்துக்காம இருக்கவங்க தானே நீங்க. அவங்க இடத்துல வேற ஒருத்தர் இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவி அவங்க தான். இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீயும் ஒரு காலத்துல கூனி குறுகி காலில் விழுந்துதான் பொழப்பு நடத்தணுங்கிறத மறந்துடாத. எங்களுக்கு உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒருத்தங்க மேல பாசம் வச்சு மரியாதைக்காக காலில் விழுறதுக்கும் பதவிக்கு ஆசைப்பட்டு கண்டவங்க கால நக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குவே. உங்களை மாதிரி கேவலமான ஜென்மம் நான் கிடையாது. இங்க இருக்கிற பல பேரு அம்மா மனசுமா வாய் வார்த்தையா சொல்லிருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. அவங்க பேரை என் இதயத்துல வச்சிருக்கேன். என்னைக்கும் இது இங்க இருந்து போகாது. இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் லைட் போட்ட வண்டி. என்கிட்ட அதிகாரம் இல்ல, அதனால என்கிட்ட சாதா வண்டி. அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். பண்ணுவியா படிக்க 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா பழையபடி டீ கடை ஆரம்பிப்பேன். என்னோட இதய தெய்வம் புரட்சி தலைவி காலில் விழுந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். அதே மாதிரி கண்டவங்க முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு வெளியே போ. இப்ப கட்சி மொத்தமும் எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. உன் கண்ட்ரோல்ல இந்த கட்சி வேணா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு என் பின்னாடி உண்மைங்கிற சக்தி இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். அதை தடுக்க நினைச்சா பாக்குற எதிர்பார்க்கல. மிக்சர் மட்டும் சாப்பிட வாய திறக்கிறவன் உண்மையை சொல்றதுக்கும் வாய திறப்பான்னு நீ நினைச்சு பாக்கல. ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய்யி செய்யி 2 வாட்டி சிஎம் இருந்தா நீ என்ன பெரிய பல்பா? எனக்கு இப்ப கட்சியில அதிக செல்வாக்கு இருக்கு. அதை வச்சு இப்பவே நான் சிஎம் ஆற பாக்குறியா? நாங்க நினைக்க மாட்டோமா? இது வரைக்கும் நான் ஆசையே படாம 2 தடவை தானா எனக்கு சிஎம் பதவி கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் மிரட்டியோ விலை கொடுத்தோ அந்த சிஎம் பதவியை வாங்க நினைக்கல. இப்ப சொல்றேன், ஒத்தை கொத்த மோத எனக்கு தைரியம் இருக்கு. உனக்கு இருக்கா? மோதி பாக்கலாமா? இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில உண்மையான நட்புங்கிறது இருக்கும். ஆனா அந்த உண்மையான நட்பை, அந்த புனிதமான உறவை யாரும் இப்படி உன்ன மாதிரி கேவலமா பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இப்ப நீ கட்சியில சாதாரண ஒரு ஆளு. உன்னால என்ன பண்ண முடியும்? அதே நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்னை பதவியிலிருந்து தூக்க முடியும். தூக்கு. அதாவே எனக்கும் வேணும். என்ன பதவியில இருந்து தூக்கிட்டீனா என்ன பார்த்து நீ பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி எதுக்கும் வாய் திறக்காம இருந்து பாத்திருப்ப. கூனி குறுகி நின்னு பாத்திருப்ப. ஏன் டீ கடையில நின்னு டீ ஆத்தி கூட பாத்திருப்ப. கம்பீரமா அம்மா சமாதியில தியானம் பண்ணி பாத்திருக்கியா? உண்மையான கண்ணீரோட வெறித்தனமா பேட்டி கொடுத்து பாத்திருக்கியா? ஒரே பேட்டியை கொடுத்து ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆக தெரியும் எனக்கு. சக்கரை பொட்டலத்துல இருந்து டீ ஆத்திர கிளாஸ் வரைக்கும் கையில பிடிச்சு வளர்ந்தவன்டா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்க மாட்டேன், கை கட்டி நிக்க மாட்டேன். இது வரைக்கும் போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ண அரசியல்வாதியை தானே நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க. உண்மையை தைரியமா பேசுற அரசியல்வாதியை பார்த்தது இல்ல. அத பாத்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்கடா. கூடிய சீக்கிரமே முழு உண்மையை வெளியே சொன்னா என்ன நடக்கும்னு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. இப்ப சசியை சந்திச்சு விசிட்டிங் கார்டு வாங்க வந்திருக்கேன். வணக்கம் ஓபிஎஸ். என்ன மதிக்காம போனா?